ஜாதகமும் 7-8 பாவங்களும். இப்போ ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணங்கிறது வரும்போது 7-8 பாவம் கண்டிப்பாக பார்ப்பா. அதில் களத்திர தோஷங்கள், அதில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் செவ்வாய் கூட 7-8 எப்போவுமே களத்திர தோஷம்தான். ஒரு கல்யாணத்தில் பண்ணும்போது 7 ராசிக்கு மேலே உள்ளது தான் சரியான பொருத்தமாக வரும். பொண்ணு ராசி ஒன்று இருந்தால் 7 ராசிக்கு மேலே வர ராசிகள் தான் கல்யாணமே சேர்த்துவா. அந்த நட்சத்திரங்களும் அந்த ராசியும் பொறுத்து. இப்போ 7வது 8வது செவ்வாய் கூட பாவ கிரகங்கள் இருந்தால் அதில் பலவிதமான தாம்பத்திய ஜீவிதம் அஃபெக்ட் ஆகும். 8ல் செவ்வாய் கூட பாபகிரகம் இருந்தால் அந்த பாபகிரகத்தினால கல்யாணம் பண்ணினவன் ஓடி போகலாம், கல்யாணம் பண்ணினவன் இருக்காமல் போகலாம், பலவிதமான தோஷங்கள் வரும். அதே மாதிரி 7ல் செவ்வாய் இருந்தாலும் நல்ல கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் அதை ஒரு படி கம்மி சொல்லலாம். கல்யாணம் பார்க்கும்போது பையனுடைய பொண்ணுடைய ராசி 7வது ராசிக்கு மேலே வந்தால் தான் அது உத்தமம். இப்போ 1வது ராசியாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே கலகம் வரும். 2வது ராசியாக இருந்தால் பலவிதமான அவளுக்குள்ளேயே தமிழை எத்தனைதான் இருந்தாலும் ஒரு மனசு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வரும். இதே 3வது ராசியாக இருந்தால் அவளுடைய சகோதரினால் இவளுடைய தாம்பத்திய ஜீவிதம் அஃபெக்ட் ஆகும். இதே 4வது ராசியாக இருந்தால் அவள் கல்யாணம் பண்ணினா 2 பேருக்கும் ஒரு விதமான மனசு சம்பந்திச்ச மானசீகமான ரோகங்கள் வரும். இதே 5வது ராசியாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிற வேரோட 5வது ராசியாக இருந்தால் அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைகளால் பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவளுக்கு வரும். இதே 6வதாக இருந்தால் எப்போவுமே 6வது ராசிங்கிறது ஒரு விலங்குங்கிறது அது ஒரு டிசீஸு. அந்த 6வது ராசியும் பொருந்தாது. அப்போ 6வது ராசியும் பொருந்தாது. அப்போ 7வது ராசியில் இந்த மாதிரி 7-8ல் செவ்வாய் இருந்தால் அது ஒரு களத்திர தோஷம். அப்போ 7க்கு மேலே வர ராசி என்னதான் வரும், அந்த ராசியை பார்த்துக்கணும். இப்போது ஒரு பொண்ணுக்கு எந்த ராசி இருக்குது, அந்த ராசியிலேருந்து 7க்கு மேலே வர ராசி தான் உத்தமம். முதல்ல கல்யாணம் கந்தர்வ கல்யாணம். அதுக்கப்புறம் ரொம்ப பண்டிதமான ஜோசியமாரெலாம் அன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் இருந்தாள். நட்சத்திரத்தை பார்த்து அவளுக்கு நட்சத்திரத்தை பார்த்து அவள் ராசி பார்த்து லக்னத்தை பார்த்து இந்த ஜாதகம் உத்தமம் அப்படி சொல்லவே இருந்தாள். இப்போ இல்லை. இப்போ பலவித ஆங்கிளில் பல ஜோசியமார் பல விதத்தில் சொல்கிறா. பலவிதமான ஆசைகளோடையும் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் கல்யாணம் கழிஞ்சால் வேலைக்கு போக வேண்டாம். இந்த காலத்தில் எல்லாரும் படிக்கிறா, எல்லாரும் வேலைக்கு போகிறா. அதுக்கேற்ற மாதிரி முதல்ல பார்க்குறது வேலை சம்பந்தமான ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸு, அந்த ஊர் அப்படி பார்த்து அது மாதிரி பொருந்துகிற பையன் வேணும், பொண்ணு வேணும் அப்படி சொல்லி தான் முதல்ல எல்லாரும் பார்க்குறா. அப்படி தன்னுடைய பையனுடையோ பொண்ணுடையோ ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் முதல்லையே அவள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லை, நம்மளுடைய லவ் மேரேஜ் ஆயிடுச்சுனாலும் லவ் மேரேஜ் பண்ணிவர் கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த ஜாதகத்தை ஒரு ஜோசியன்கிட்ட காட்டி அதுக்குள்ள பரிகாரங்களை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அதனால் வர கஷ்டங்களும் நஷ்டங்களும், எத்தனையோ பேர் கல்யாணம் கழிஞ்சு குழந்தைகளுக்கு அப்புறம் வேறு விட்டு பிரிஞ்சு போகிறது அது ஜாதகத்தில் இருக்குது. அதை ஏன் முதல்ல நம்ம பார்க்கக்கூடாது?
இப்போ ஜாதகம் ஒன்றும் பொய்யாகாது. நம்மளுடைய இஷ்டங்கள்னால, நம்மளுடைய மெட்டீரியலோடைய இஷ்டங்கள்னாலையும் நம்மளுடைய கர்ம வினைகளாலேயும் நம்ம ஜாதகத்தை தட்டி போய் பார்க்குறோம். அதனால் நம்ம எப்போவுமே ஜாதகத்துக்கு நம்ம பிறந்தா ஜனனமானா பேர் குத்துறது, காது குத்துறது, ஐஷோமம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஜாதகத்தை குறித்து வச்சுக்கிறோம். அந்த ஜாதகத்தை குறித்து வச்சா மட்டும் போகாது. இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமாகவும் பார்க்கணும், உத்தியோக சம்பந்தமாகவும் பார்க்கணும், கல்யாண சம்பந்தமாக கண்டிப்பாக பார்க்கணும். உத்தியோகம் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம், ஒரு படிப்பை விட்டு இன்னொரு படிப்புக்கு போகலாம். ஆனால் கல்யாணங்கிற சமயத்தில் பிரிஞ்சு போகும்போது பலவிதமான நஷ்ட கஷ்டங்கள் வருது, மனசு பாதிக்கிறது. அப்போ தாம்பத்திய ஜீவிதம் அதுதான் கல்யாணத்தில் முக்கியமாக இருக்குது. நல்ல ஒரு ஜோசியர் நமக்கு அமையறதுக்கு நம்மளோட அந்த சிச்சுவேஷன் நல்லா இருக்கணும். அந்த கர்ம வினை நமக்கு மோசமாக இருந்தால் அந்த சமயத்தில் நம்மளை யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. உள்ளே போய் ஒரு தாம்பத்திய ஜீவிதத்தில் கஷ்டப்படுறதையும் விட வெளியில் வரணும்னு இருந்து ஜாதகத்தில் எழுதியிருந்து தான் தீர்வோம். ஸோ அதுக்கு முன்னால் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். இது ஜாதகமும் 7-8 இருக்கிற பொருத்தங்களும், ஒரு ருஜு பொருத்தம் இருக்குது, குணப்பொருத்தம் இருக்குது, முன்னாள் இருக்குது. சகல விதமான பொருத்தங்களும் நம்ம பார்க்க முடியாட்டாலும் ஒரு நல்ல ஜோசியன்கிட்ட இந்த ஜாதகத்தில் தாம்பத்திய ஜீவிதம் குடும்ப சௌக்கியம் இருக்காவாது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்டில் போடுறா சொல்லி அதெல்லாம் தப்பு.